கிட்னி ஃபெயிலியர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆகுறதில்ல. ஏன்னா வந்து இறைவன் 2 கிட்னி வச்சுருக்கான். ஸோ ஒரு கிட்னியில் 5 லட்சம் நெஃப்ரான் இருக்கும், இன்னொரு கிட்னியில் 5 லட்சம் நெஃப்ரான் இருக்கும். ஒரு கிட்னி கம்ப்ளீட் ஃபெயில் ஆகிட்டாலோ இன்னொரு கிட்னியில் மேனேஜ் பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அந்த 2வது கிட்னியை வந்து 50%க்கு மேலே டேமேஜ் ஆகுனா தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரீசன் இல்லாமல் எல்லாம் கிட்னி ஃபெயில் ஆகுறதில்ல. சம் இன்செக்ட்ஸாக இருக்கும் வந்து அது கடிச்சாலும் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் காஸ் வந்து டயபெட்டிக் ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன். இதனால தான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் ஜென்ரல் செக்அப் பண்ணாலும் ஓரளவுக்கு எங்களுடைய ரீசன் தெரிஞ்சிடும். இப்போ டயபெட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது, ஆனாலும் சுகர் சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ் எல்லாருக்குமே இருக்குது, மோஸ்ட்லி பிபி எல்லாருக்குமே இருக்குனாலும் அவங்க வந்து சோடியம் சாப்பிடுவாங்க, சால்ட் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் வாக்கிங் பண்ணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, ஆனால் வாக் பண்ண மாட்டாங்க. ஒபேசிட்டி ஒரு பெரிய ரீசன் இருக்கும் டயபெட்டிஸ்க்காக, ஆனால் அவங்க வந்து வாக் பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து காசஸ் வந்து கண்டிப்பாக எல்லாமே கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ்